அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ரயில் பயண கட்டண சலுகை குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரயில் பயணத்தில் 58 வயதை நிரம்பிய பெண்களுக்கு 50% கட்டண சலுகையும் 60 வயது நிரம்பிய ஆண்களுக்கு 40% கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த கட்டண சலுகை கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டது. இது மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது. இதற்கிடையில் 2020ஆம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கிய போது ரயில்வேயில் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது. ரயிலில் கட்டண சலுகை ரத்தால் 2020ஆம் ஆண்டு முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர். ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் இதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து மூத்த குடிமக்கள் நலச்சங்கத்தினர் கூறும்போது, சுமார் 30-40 ஆண்டுகளாக உழைத்து இந்த நாட்டிற்கு பல்வேறு வகையில் வரி செலுத்தியவர்கள் தான் தற்போது மூத்த குடிமக்களாக உள்ளனர். மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டணத்தில் சலுகை பெறும்போது மட்டும் ஏன் அரசு சுமையாக பார்க்கிறது? மூத்த குடிமக்கள் பலர் பெற்ற பிள்ளைகளையும் உறவினர்களையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய நிலையிலேயே உள்ளனர். ஓய்வூதியமோ போதிய வருமானமோ இல்லாமல் வயதான காலத்திலும் ஏழ்மை நிலையில் இருக்கும் மூத்த குடிமக்கள் பயனடையும் வகையில் ரயில் டிக்கெட் சலுகையை அரசு மீண்டும் வழங்க வேண்டும். ரயில்களில் ஏழை எளிய மக்கள் தான் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணம் செய்கிறார்கள். எனவே அந்த பெட்டிகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க வேண்டும். மத்திய அரசு இதனை பரிசீலனை செய்து மீண்டும் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை வழங்க வேண்டும். இதன் மூலம் லட்சக்கணக்கான மூத்த குடிமக்கள் பயனடைவார்கள் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டு தற்போது 5 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இனியும் தாமதிக்காமல் விரைவாக ரயில் பயண கட்டண சலுகையை மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலும் மூத்த குடிமக்களுக்கு ஆதரவாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். எனவே இது குறித்து பரிசீலனை செய்து விரைவில் மத்திய அரசு நல்ல முடிவை அறிவிக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.